welcome back to our channel. So எல்லாருமே home remedies தான் எக்ஸ்பெக்ட் பண்றது தெரியும். பட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி Tuesday and Friday videos தான் home remedies இருக்கும். மத்த டேஸ்ல நான் வீடியோ போட்டா அதுக்கு கண்டிப்பா நான் வந்து ஏதாச்சும் haul வீடியோ இல்லனா ஸ்டைலிங் வீடியோ இல்லனா vlog தான் போடுவேன். So இன்னைக்கு பார்த்தா Sunday. So இன்னைக்கு நான் haul வீடியோ தான் போட போறேன். நிறைய பேர் சொல்றாங்க அக்கா டெய்லி ஹோம் ரெமெடிஸ் போடுங்க, டெய்லி ஹோம் ரெமெடிஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய பேர் டிஎம் பண்ணிட்டு இருக்கு. பட் என்ன ப்ராப்ளம்னா முன்னாடி எல்லாம் நிறைய ரெமெடிஸ் நான் பண்ணுவேன். அப்போ நான் வீடியோ எடுத்துட்டு உங்க கூட நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நமக்கு கியூட்டான குட்டியான ஒரு பாப்பா வந்திருக்குல்ல, ஸோ அதே பார்க்கறது ஒரு பெரிய வேலையா இருக்கு. பட் அதை விட எனக்கு வேலை வந்து இப்போ என்னோட ஐடி லைஃப்ல இருக்கு. நான் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணதை விட எனக்கு ரொம்ப கண்டினியூஸ் வேலை இருக்கிற மாதிரியே இருக்குது இப்போ எனக்கு. ஸோ ஆஃபீஸில் ஒர்க்கு, பாப்பாவை பார்க்குற ஒர்க்கு, அது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோவும் டெய்லி எல்லாம் ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பட் நான் எப்போவுமே வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போடுவேன். அதுவும் இல்லை இப்போ யூடியூப்பில் பார்த்தா யூடியூப்பில் வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடல, அதனால தான் வியூஸ் கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் எனக்கு யூடியூப்லேருந்து இன்கம் எல்லாம் அவ்வளோ ஒன்றுமே வருதில்லை சொன்ன போனால். ஸோ என்னோட ஆஃபீஸ் தான் எனக்கு முக்கியம் இல்லை. ஸோ அதுதான் என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அதுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கும். அண்ட் பேபி வந்து ஆப்வியஸ்லி அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இப்போதைக்கு பார்த்தா யூடியூப் என்னோட தேர்ட் ப்ரையாரிட்டியில் தான் இருக்குது. ஸோ அதனால நான் வந்துட்டு யூடியூபுக்காக எனக்கு டைம் கிடைக்கும்போது எல்லாம் நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும். இன்னைக்கு பார்த்தா நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க கூட காட்ட போறேன். ஹோம் ரெமடிஸ் பண்றதுக்கு டைம் இல்லை, இல்லை ஹோம் ரெமடிஸ் பண்ணிட்டு ரிசல்ட் எதுவும் கிடைக்கல, யூஸ்வலா ஏதாச்சும் ப்ராடக்ட் இருந்தால் சொல்லுங்க உங்களுக்கு ஃபேஸ் கிளீன் பண்றதுக்கு, நம்ம ஃபேஷியல் பண்றதுக்கு அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன் முன்னாடி. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு 2 ஃபேஷியல் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒன்று எனக்கும் ஒன்று அம்மாவுக்கும் சொல்லி தான் நான் ஆர்டர் பண்ணது. ஸோ இது வந்து பார்த்தா நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா அரோமா ட்ரெஷர்ஸோட இது குட்டி சேஷையாக இருக்கிற ஒரு ஃபேஷியல் கிட்ட தான், ஆரஞ்ச் கிளீனப் கிட்ட தான். இது ஃபேஷியல் கிட்னு சொல்ல முடியாது, கிளீனப் கிட்ட தான். ஸோ இதில் பார்த்தா இந்த மாதிரி சேஷேஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஷேஸ் வச்சுட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணலாம்னு நினச்சி தான் வாங்கினது. இது வந்து 150 rupees தான். ஸோ நம்ம எப்படியும் பார்லரில் போய் பண்ணால் அது எப்படி 500க்கு மேலே அவர் வாங்கிடும். நல்ல பார்லர்லாம் போனால் அவர் சொல்லி 1000 2000 அப்படி சொல்லி வாங்கிடும். ஸோ இது வந்து 150 rupees தான். ஒரு டைம் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தா இந்த ப்ராடக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மாமாஅர்த்தோட இந்த ஃபேஷியல் கிட்ட தான். இது வந்து அதை விட கொஞ்சம் கூட காஸ்ட்லி. இது வந்து 400 rupees தான். இதுவும் வந்து சிங்கிள் யூஸ் நான் அவர் சொல்லுவேன். பட் இது வந்து எனக்கு 2 times யூஸ் பண்ண முடியும். அப்போ நான் கேல்குலேட் பண்ண 400னா 200 + 200. ஸோ 2 வாட்டி ஃபேஷியல் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து நினச்சிருக்கேன். இது ஆக்சுவலி என்னோட ரீபர்ச்சேஸ் தான். இதுக்கு முன்னாடியும் நான் வந்து மாமாஅர்த் ஃபேஷியல் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவே நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் சர்ச் பண்ணால் தெரியும். ஆனால் நல்ல ரிசல்ட் தான் அதில் கிடச்சிச்சு. எனக்கு இன்ஸ்டண்ட்டாகவே அந்த க்ளோ எல்லாம் கிடச்சிச்சு. ஸோ அதனால நான் என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படியெல்லாம் போகும்னா இது வந்து பண்ணலாம்னு நினச்சேன். இதை பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஃபேஷியல் கிட்ட. ஸோ இதில் பார்த்தா 6 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இதை வந்து 2 times என்னால் யூஸ் பண்ண முடியும். இவரை வந்து இதில் சிங்கிள் யூஸ் நான் போட்டிருக்கேன். பட் நம்ம ஃபேஸுக்கு அண்ட் நெக்குக்கு சேர்த்தாலே 2 times வந்துடும். ஸோ அதனால் நான் இதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அரோமா ட்ரெஷர்ஸ் அண்ட் மாமாஅர்த் இது 2ஓட ஃபேஷியல் கிட்ட தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஷியல் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ திடீர்னு நம்ம எங்கேயாச்சும் போகிறோம், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வரோம், ஏதாச்சும் ஆஃபீஸில் ஏதாச்சும் பார்ட்டி இருக்குது, அப்போ நம்ம ஃபேஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வேலையெல்லாம் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கும், ஃபேஸ் டல்லாக இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ ஃபேஸில் வந்தால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கல. ஸோ அதனால நான் வந்து வாங்கி வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் இது. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற குட்டியான ஒரு ஹால் வீடியோ தான். பட் நெக்ஸ்ட் மந்த் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஒரு ஹால் வீடியோ வர போகிறேன். பிகாஸ் நிறைய நான் டிஃப்ரெண்ட் வெப்சைட்ல தான் நிறைய நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே நெக்ஸ்ட் மந்த் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் என்னன்னா மாமாஅர்த்தோட பர்ஃப்யூம் தான். இது யூஆர் பர்ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு அவரோட ஒரு பர்ஃப்யூம் ரேஞ்சில் இருந்த ஒரு பர்ஃப்யூம் தான். இது வந்து ஃப்ளோரல் தான் இந்த பர்ஃப்யூமோட நேம்னு சொன்னால். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் பர்ஃப்யூம்னு சொல்லலாம். கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. இது வந்து ரீபர்ச்சேஸ் தான். ஆல்ரெடி இது வந்து நான் காலி பண்ணிட்டேன். இதை ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக ஸ்மெல் வருது. ஸோ இது வந்து நம்ம ஆஃபீஸ் போகும்போதும் வெளியில் எங்கே போகும்போது நான் சொன்னேன் நமக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஸ்மெல்ல வேணும். ஸோ அதுக்காக நான் வாங்கி வச்சிருக்கிற ஒரு ஸ்மெல்லு தான் இந்த ஒரு பர்ஃப்யூம்னு சொல்கிறது. ஸோ இதோட ப்ளூ கலர் அக்வான்னு சொல்லி இருக்கு. அதுவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப
நமக்கு ரொம்ப மர்ஸ்மரைசிங் ஸ்மெல் அப்படியெல்லாம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் தான். அதே மாதிரி ஃப்ளோரலும். ஸோ ப்ளூ இருக்குது, பட் இதுவும் எனக்கு வேணும்னு ஆசையாக இருந்துச்சு பிகாஸ் ஆல்ரெடி காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரீபர்ச்சேஸ் பண்ணதான் இந்த பர்ஃப்யூம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா இந்த ஒரு லிப்ஸ்டிக் தான். இதுவுமே ரீபர்ச்சேஸ் தான். எல்லாமே நான் இன்றைக்கி காட்டுறதுல ஒரு 99% ப்ராடக்ட்ஸ் ரீபர்ச்சேஸ் தான். ஸோ இது பார்த்தா இந்த பிங்க் கலர் நான் இப்போ போட்டிருக்குல்ல, இந்த பிங்க் கலர் இப்போ போட்டிருக்கிற இதே லிப்ஸ்டிக் தான் இது. இதுவுமே வந்து ரீபர்ச்சேஸ் தான் பிகாஸ் பிங்க் லிப்ஸ்டிக் எப்போவுமே தேவைப்படும். கொஞ்சம் கேஷுவலாக எங்கே போனாலும் நமக்கு ஒரு நேச்சுரல் லிப்ஸு, பிங்க் லிப்ஸு எல்லா கேர்ள்ஸுக்குமே தேவை இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் மாமாஅர்த்தோட மனிஷ் மல்ஹோத்ராவோட இந்த ஒரு லிப்ஸ்டிக்கு. நெக்ஸ்ட் வாங்கின ப்ராடக்ட் பார்த்தா இந்த இயரிங்ஸ் தான். ஸோ இயரிங் கலெக்ஷன் நிறைய வேணும்னு சொல்லி நான் இயரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து நான் சில்வர் கலர் இயரிங் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இது எனக்கு வரும்போது இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்துச்சு. அப்போது நான் நினச்சேன் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை விட நல்ல ப்ராடக்ட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லி நான் வந்து ரிட்டர்ன் எதுவுமே பண்ணல. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு இயரிங். ஸோ ரொம்ப கிளாஸியாகவும் தெரியும், ஆனால் ரேட்டும் ரொம்ப கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்கின ப்ராடக்ட் பார்த்தா இந்த க்ரீன் கலர் இந்த ஐலைனர் தான். ஸோ இந்த க்ரீன் கலர் ஐலைனர் நான் ஏன் வாங்கினேன் அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு ரீசன் என் கையில் க்ரீன் கலர் ஐலைனர் இல்லை, என் கையில் ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர் தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டார்க் க்ரீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன். பட் அது மட்டும் ரீசன் கிடையாது. நெக்ஸ்ட் ரீசன் என்னென்னா நான் க்ரீன் கலர் ஒரு குர்த்தி வாங்கிட்டேன். ஸோ அந்த குர்த்தி கூட மேட்ச் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த ஐலைனர் அந்த குர்த்தி போடும்போது நான் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இது வாங்கியிருக்கு. ஸோ இந்த கலர் குர்த்தி நான் இப்போ வாங்கினது என்னென்னு காட்டுறவங்க கூட. இதுதான் நான் அந்த கலர் குர்த்தி வாங்கினது. இது வந்து சிக்கன்காரி குர்த்தி தான். ஸோ இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கு. பார்த்தில்ல, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு குர்த்தி தான். இது வந்து 500க்கு கம்மி ரேஞ்சில் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலி சிக்கன்காரி பார்க்கும்போது எல்லாமே 1000 ப்ளஸ் இல்லைன்னா 900 ப்ளஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ எப்போவுமே எனக்கு ஒரு சிக்கன்காரி குர்த்தி வேணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. பட் பிளாக் கலர் பார்த்து எங்கே பார்த்தாலும் எல்லாருமே பிளாக் கலர் போட்டுகிட்டே இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் சூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் இருக்குல்ல, அந்த க்ரீன் கலர் தான் இது. இவ்வளோ தான் நான் இப்போ அமேசானில் இருந்து வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரீபர்ச்சேஸ் ஆன ப்ராடக்ட்ஸ் தான், ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வேணும்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், இப்போவே போய் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அமேசானில் சேல் நடந்துட்டு இருக்கு. 15 and 16 இந்த 2 நாள் வந்து ப்ரைம் டே சேல் நடந்துகிட்டே இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு போடுறதுக்காக நான் வந்து இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்போவுமே பார்த்தா நான் சேல் டைமில் போய் பர்ச்சேஸ் பண்ணும். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும். ஸோ இன்றைக்கி நீங்கள் போய் இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் தேவை இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு வேறு ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் தேவை இருக்குது அப்படின்னா போய் இன்றைக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட சேலோட லாஸ்ட் டே தான். ஸோ கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணி சேலில் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி கொஞ்சம் கேஷ் எல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ ஹோம் ரெமடிஸ் வந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே வரும். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன்ட். நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இதே பேர் தான் Mamaearth லிஸ்ட். ஸோ அவ்வளோதான், பாய்.